இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. மீறுதற்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பெயரினாலே ஆமென். கண்களை மூடி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் இறைவா, தாயும் தந்தையுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான புனிதமான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில இறைவா, உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். அன்பின் இறைவா, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை காணும்படியாக நீர் எங்கள் அனைவருக்கும் கொடுத்த சிறப்பு பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில உமது வலிமையான சுகமளிக்கின்ற கரத்தை மனுக்குலத்தின் பேரிலே நீர் நீட்டும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். இந்த கொரோனா தொற்றின் காலத்தில் அப்பா, பல்வேறு சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டு உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து பல்வேறு சூழ்நிலைகளில் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்முடைய வேதத்தில் இருக்கின்ற அதிசயங்களை காணும்படியாக எங்களுடைய கண்களை நீர் திறக்க நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையை, எங்களுடைய சென்னை பேராயத்தை, எங்களுடைய செய்யூர் குருசேகரத்தை,
இறைவா நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த பரிசுத்தமான வேளையில நீர் இறங்கி வாரும். நீர் எங்கே இருக்கின்றீரோ அந்த இடங்களிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும் அப்பா. உமது கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். நீர் தொடும் இறைவா, நீர் தொட்டு சுகப்படுத்தும். நீர் தொடும். நீர் தொடுகின்ற இடங்களில அங்கே சுகமும் பலனும் கிடைக்கும் அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது பிழைத்துக் கொள்வான் என்று சொன்னதைப் போல இறைவா நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், இந்த கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் பிழைத்துக் கொள்வார்கள். இந்த பரிசுத்தமான வேளையில நீர் இறங்கி வாரும். உம்முடைய தூய்மையான கரங்களில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த தந்தையே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, நான் பெரிதும் நேசிக்கின்ற இந்த அன்பு உறவுகளே, இந்த புனிதமான ஓய்வு நாளின் காலை வேளையில உங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இறைவனுடைய அருளும் ஆற்றலும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எப்போதும் உங்களோடு தங்கியிருக்க நான் கடவுளை வேண்டுகின்றேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வாசகங்கள் 1-14 வரை நாம் வாசிக்க கேட்போம். ராஜாக்களின் 2ஆம் புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-15 வரை. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே,
அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, நான் பெரிதும் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் என்னவென்று சொன்னால், பல நம்பிக்கை சமூகத்தில் கிறிஸ்தவ இருப்பு, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் எ மல்டி ஃபெய்த் சொசைட்டி, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் எ மல்டி ஃபெய்த் சொசைட்டி. பல நம்பிக்கை சமூகத்தில கிறிஸ்தவ இருப்பு, அந்த பிரசன்ஸ் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ். என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறையின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு இதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். குறிப்பாக திருமறையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியின் அடிப்படையில் a very simple nameless slave girl. You can see a simple nameless slave girl. Then simple thing has to be done. அதற்கு பிறகு simple faith, ஒரு எளிமையான காரியம், ஒரு எளிமையான விசுவாசம். பெயரே இல்லாத ஒரு அடிமை பெண், பட் a great miracle, மிகப்பெரிய அற்புதம். திருச்சபையின் வாழ்வில நாம் பார்ப்போம் என்று சொன்னால், திருச்சபை திருமறையின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூற திருச்சபை அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு முறையும் திருமறையில காணப்படுகின்ற வாக்குத்தத்தங்கள், அதை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்ல திருச்சபை அழைக்கப்படுகின்றது. திருச்சபை சுகவீனர்கள் பேரிலே கரங்களை வைத்து திருச்சபை தனது அன்பை எப்பொழுதும் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய பராமரிப்பின் அடையாளமாக, இறைவனுடைய பாதுகாப்பின் அடையாளமாக திருச்சபை சுகவீனர்கள் மீது எண்ணெயை பூசி ஜெபித்து அனுப்புகின்றது. இவைகள் கிறிஸ்தவ நடைமுறைகளாக இன்றளவும் இவைகள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. என் அன்பிற்குரிய இறைவனுடைய பிள்ளைகளே, நான் பெரிதும் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகளே, இன்றைக்கு திருமறையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரத்திலே பெயர் தெரியாத ஒரு அடிமை பெண், ஒருவேளை சீரியர்கள் அங்கே இஸ்ராயலை நோக்கி சென்று அங்கே அவர்கள் கொள்ளையடிக்க சென்றபோது இஸ்ராயலை சேர்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த சிறுமி, அந்த சிறு பெண் நாமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்வதற்காக அங்கே பணிவிடை புரிய அமர்த்தப்படுகின்றான். அந்த நேரத்தில் அந்த ஒரு சிறு பெண், அடிமையாக அழைத்து வரப்பட்ட அந்த சிறுமி அங்கே தன்னுடைய தலைவிக்கு, என் தலைவர் சமாரியாவிலே இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் என்றால், என் அன்பிற்குரியவர்களே, இதை நாம் கவனமாக உற்று கவனிக்க வேண்டும். என் தலைவர் சமாரியாவிலே இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் எனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார்.
இவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த தலைவனாக இருக்கின்ற அந்த சீரிய மன்னனின் படைத்தலைவனான நாமான் அவனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த தொழுநோயிலிருந்து அங்கே அவர் குணமாக்குவார் என்றார். என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ராயேல் நாட்டை சேர்ந்த சிறுமி இன்னவாறு கூறுகிறாள் என்று அங்கே அந்த நாமானுடைய மனைவி அங்கே அவருக்கு அறிவிக்கின்றாள். என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த பகுதியை மனதிலே வைத்து நாம் இந்த தியானத்திற்குள் நாம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். அப்பொழுது இந்த அற்புதம் எப்படி நடைபெறுகிறது என்பதை அனைவரும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக இஸ்ராயலை நாட்டை சேர்ந்த அந்த சிறுமி அங்கே மிகப்பெரிய இறைவனுடைய அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அங்கே பணியாட்கள் எல்லாரும் அவரை நோக்கி, ஒருவேளை என் தந்தையே இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறி இருந்தால் நீர் அதை செய்யாமல் இருப்பீரோ? நாமான் செல்லுகின்றார். அங்கே இஸ்ரேல் அரசனை அங்கே பார்க்கின்றார். ஆனால் இஸ்ரேல் அரசன் தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு, இது என்ன மிகப்பெரிய விபரீதமாக இருக்கிறதே, நான் எப்படி குணமாக்குவேன், நான் என்ன கடவுளா என்று சொல்லி, ஒருவேளை இப்படி போருக்காக இப்படி ஒரு சதி நடக்கிறதா என்பதையெல்லாம் அங்கே நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து அதை கேட்ட தீர்க்கதரிசி எலிசா அவர்கள் அங்கே இஸ்ராயேல் அரசனை அங்கே அவரிடத்திலே பேசி, இதை கேள்வியுற்று, நீர் ஏன் உம்முடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ராயேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று அங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அப்படியே அங்கே நாமான் செல்லும் பொழுது அங்கே தீர்க்கதரிசி அழகாக அவனை வழிநடத்துகின்றார். நீ யோர்தானிலே சென்று 7 தடவை நீ மூழ்கி எழு. ஆனால் அதிக கோபப்பட்டவனாக அவன் திரும்பி செல்ல பார்க்கின்றான். அந்த வேளையிலே தான் அங்கே இருந்த பணியாட்கள் அங்கே இந்த வார்த்தையும், தந்தையே இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்யாமல் இருப்பீரோ? கடினமான காரியத்தை சொல்லியிருந்தால் நீர் செய்யாமல் இருப்பீரோ? A very simple thing said by the prophet Elisha. Simple matter. 7 முறை சென்று யோர்தானிலே முழுகி எழும் என்று சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமஸ்குவில் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஆப்னா பர்பார் என்கின்ற தமஸ்கு நதிகளில் இஸ்ராயலில் உள்ள ஆறுகள் அனைத்தை விடும் மேலானவை அல்லவா என்று பெருமிதம் கொள்ளுகின்ற அந்த படைத்தலைவன். ஆனால் பணிவிடைக்காரர்களாகிய நாமானின் பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள் அங்கே அவனுக்கு சரியான அந்த கவுன்சிலிங் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் சொல்லும்போது, அதை நீர் செய்வதற்கு என்ன? ஏன் அதை நீர் செய்ய மறுக்கின்றீர்? The good news from the slave girl, the good news from the nameless slave girl, the good counsel was given by the servants of the Naaman. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, ஒரு பணிப்பெண்ணிடத்திலிருந்து நற்செய்தி அங்கே புறப்பட்டு வருகிறது. ஒரு பணிப்பெண்ணிடத்திலிருந்து மிகப்பெரிய ஆரோக்கியம் அங்கே புறப்பட்டு வருகின்றது. அந்த பணிப்பெண் சொல்லிதான் அங்கே அந்த நாமான் இஸ்ராயேல் நாட்டை நோக்கி வருகின்றான். அந்த பணிப்பெண் சொல்லாவிட்டால், இப்படி ஒருவேளை என்னுடைய தலைவர் இறைவாக்கினர் சமாரியாவில் தங்கியிருக்கின்ற இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் என்றால் அவருடைய நோய் குணமாக்கப்படும். சென்றார் என்றால், என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுள் எப்படிப்பட்ட அற்புதங்களை யார் வழியாக செய்கிறார்? கடவுள்
செய்கின்ற அற்புதங்களும் அடையாளங்களும் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்பதை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். பல நேரங்களிலே சாதாரண மக்களை நாம் நினைவிலே கொள்வதில்லை. சாதாரணர்களை எப்பொழுதும் மையப்படுத்துவதில்லை. சாதாரணர்களை எப்பொழுதும் அவர்களை அற்பமாக நினைப்பதுண்டு. சாதாரணர்களை அற்பமாக பார்ப்பதுண்டு. ஏழ்மையில் இருக்கின்றவர்களை அற்பமாக பார்ப்பதுண்டு. தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை அற்பமாக பார்ப்பதுண்டு. என் அன்பிற்குரிய என் அன்பு உறவுகளை, இங்கே ஒரு பெயரே இல்லாத நேம்லெஸ் ஸ்லேவ் கேர்ள், ஒரு அடிமை பெண் அங்கே அற்பமாகத்தான் பார்க்கப்பட்டால், ஆனால் நற்செய்தி அங்கிருந்துதான் புறப்படுகின்றது. அங்கே வேலைக்காரர்கள் அற்பமாகத்தான் நினைக்கப்பட்டார்கள். ஆனால் நாமன் தொழுநோயோடு அவன் திரும்பி சென்றிருப்பான். ஆனால் அற்பமாக நினைக்கப்பட்ட அந்த வேலைக்காரர்கள், பணியாட்கள் தான் கடினமான ஒன்றை சொல்லியிருந்தால் நீர் செய்யாமல் இருந்திருப்பீரோ, ஒரு எளிமையான காரியத்தை நீர் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி தலைவனுக்கு புத்தி சொல்லுகின்ற, தலைமைத்துவத்திற்கு அறிவுரை சொல்லுகின்ற, பெருமிதத்தினாலே அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அடையாமல் போக மனதுள்ளவனுக்கு ஒரு தாழ்நிலையில் இருக்கின்ற பணியாட்களின் வழியாக அங்கே நல்ல ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. பல நேரங்களில் சாதாரண மக்களிடத்திலிருந்து நற்செய்தி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள இந்த சமூகம் மறுக்கின்றது. நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறது என்பதை இந்த சமூகம் மறுக்கிறது. வாழ்வு புதுமை அடைவதற்கும், ஒருவேளை மாற்றுருவாக்கம் பெறுவதற்கும் அடிப்படை ஆதாரங்களாக ஏழ்மையில் இருக்கின்றவர்கள், தாழ்மையில் இருக்கின்றவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், பயன்பாடு அற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், பார்வை இழந்தவர்கள், கூனி குறுகி வாழுகின்றவர்கள், கண்ணியம் சூறையாடப்பட்டவர்கள், மனித மாண்பு பறிக்கப்பட்டவர்கள், அடிமைகள், வேலைக்காரர்கள். என் அன்பிற்குரியவர்களே, அங்கிருந்துதான் மாற்றுருவாக்கும், வாழ்வின் மாற்றுருவாக்கமே அங்கிருந்துதான் புறப்படுகின்றது. வாழ்வின் மாற்றுருவாக்கத்திற்கான ஆலோசனைகள் அங்கிருந்துதான் வருகின்றது. இதை என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள நான் அன்போடு அழைக்கின்றேன். அவர்கள்தான் அடிப்படை ஆதாரங்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. பல நம்பிக்கை கொண்ட மக்கள் வாழுகின்ற இந்த சூழ்நிலையில, பல கலாச்சாரம் கொண்ட மக்கள் மத்தியிலே அருகருகே வாழுகின்ற இந்த சூழ்நிலையில கிறிஸ்தவர்களுடைய பிரசன்ஸ், கிறிஸ்தவர்களுடைய அந்த இருப்பு நிலை எப்படி இருக்க வேண்டும்? நற்செய்தியை கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய அந்த இருப்பு நிலை, நற்செய்தியை கொடுக்கின்ற, வாழ்வை மாற்றுருவாக்கம் செய்கின்ற, நலமோடு வாழுகின்ற அனைத்து மதிப்பீடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக கிறிஸ்தவர்களுடைய இருப்பு நிலை அமைய வேண்டும். The Christian presence in a multi-faith society. பல நம்பிக்கை உள்ள மக்கள் இருப்பார்கள், பல தெய்வங்களை வணங்குகின்றவர்கள் இருப்பார்கள், பல சூழ்நிலைகளிலே பல கலாச்சாரங்களை கொண்டவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு மத்தியில அருகருகே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இறைவனை சுமந்து கொண்டிருக்கின்ற, இறைவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற, இறைவனுடைய மாற்றுருவாக்க செயல்களை செய்ய இறைவனால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் நற்செய்தியாக வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். வாழ்வு தருகின்ற நற்செய்தியாக, வழிகாட்டுகின்ற நற்செய்தியாக, மாற்றுருவாக்கத்துக்கு நேராக மக்களை வழிநடத்துகின்ற நற்செய்தியாக, முழு சுகத்தையும் முழு பலத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நற்செய்தியின் கருவிகளாக வாழ கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். என் அன்பிற்குரிய இறைவனுடைய பிள்ளைகளே, நான் பெரிதும் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகளே, பல நேரங்களிலே சவாலோடு வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மற்றவர்களை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும்.
ஒருவேளை நாமான் சீரியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பெயர் தெரியாத அந்த அடிமை சிறு பெண்ணை புரிந்து கொள்ளாவிட்டால், ஒருவேளை நாமானுடைய மனைவி அந்த பெண்ணை அடக்கி ஆண்டு வாயை மூடு, நீ சொல்வதை ஒன்றும் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்லியிருந்தால், ஒருவேளை அந்த பணியாட்கள் சொன்னதை நாமன் கேட்காமல் திரும்பி போயிருந்தால், கடைசி வரையிலும் அந்த கொடுமையான தொழுநோயிலே செத்து மடிந்திருக்க வேண்டும். ஆனால் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது. மற்றவர்களை புரிந்து கொள்ளாத பொழுது அங்கே பிரச்சனைகள் எழும்புகின்றது. மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுது பிரச்சனைகள் அங்கே உருவாகிறது. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, பல சமய சூழ்நிலையிலே, பல சமய கலாச்சார சூழ்நிலையில் வாழுகின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து வாழ்வது மிகவும் அவசியம். அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இறைவன் என்று சொன்னால், பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று நாம் அழைக்கின்ற ஜெபம் உண்மை என்று சொன்னால், எல்லாரையும் நேசிக்கின்ற, எல்லாரும் நம்முடைய உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், இரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள், எல்லாரும் நமக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள், எந்த சமயமாக இருந்தாலும், எந்த கலாச்சாரமாக இருந்தாலும், எந்த பின்னணியமாக இருந்தாலும், எந்த நிலையில் தாழ்த்தப்பட்டிருந்தாலும், எந்த நிலைமையில் அடிமைகளாக இருந்தாலும், என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்கின்ற மிகப்பெரிய நற்செய்தியை, மிகப்பெரிய மாற்றுருவாக்க நற்செய்தியை கொடுப்பதற்காக கிறிஸ்தவர்களுடைய இருப்பு நிலை இந்த பல்சமய சூழலுக்குள் அமைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பல்சமய சூழ்நிலையில அனைவரும் ஒருங்கிணைந்து வாழ்வது மிகவும் அவசியம். ஒரே இரத்தத்தின் பிள்ளைகளாக வாழ இறைவன் நம்மை வைத்திருக்கின்றார். ஒன் பிளட் கம்யூனிட்டி, ஒரே இரத்தத்தின் பிள்ளைகளாக. ஒரே இரத்தத்தின் பிள்ளைகளுக்கு மத்தியிலே வேற்றுமைகள் எங்கே வரும்? ஒரே இரத்தத்தின் பிள்ளைகளுக்கு மத்தியிலே மாற்று உணர்வுகள் எங்கிருந்து வரும்? ஒரே இரத்தத்தை உடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒடுக்குதல் எங்கே வரும்? ஒரே இரத்தத்தை உடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே எவ்விதம் சமத்துவமின்மை காணப்படும்? என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ இருப்பு நிலை, மல்டி ஃபெய்த் சொசைட்டி, இன்றைக்கு பல் சமய சூழ்நிலையிலே மக்கள் வாழும் பொழுது கிறிஸ்தவர்கள் ஒரே இரத்தத்தை உடைய பிள்ளைகளாக எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நம்முடைய உடன்பிறப்புகள் என்கின்ற அந்த ஆழமான புரிதல் தான் கிறிஸ்தவ இருப்பு நிலையை அங்கே உறுதி செய்யக்கூடியதாக அமைய வேண்டும். அருகருகே இருந்து கொண்டு ஒருவரையும் பேசாமல், ஒருவரிடமும் நாம் உறவுகள் வைத்துக் கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் ஒடுக்குவதும், ஒருவரை ஒருவர் ஏளனமாக பார்ப்பதும், ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு போவதும், ஒருவரை ஒருவர் தாழ்த்துவதும், ஒருவரை ஒருவர் பல்வேறு சூழ்நிலைகளிலே பகைமைகளை ஏற்படுத்திக் கொள்வதுமாக இருந்தால் கிறிஸ்தவ இருப்பு நிலை அங்கே கேள்விக்குறியாகும். கிறிஸ்தவ இருப்பு நிலை, கிறிஸ்துவின் வாழ்வும், இறைவனுடைய வாழ்வும், இறைவனுடைய அந்த மாறா தன்மைகளும் அங்கே கேள்விக்குரியதாக மாற்றப்படும். என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, நான் பெரிதும் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகளை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கலந்துரையாடல் மிகவும் அவசியம். இங்கு இஸ்ராயேல் அடிமை பெண் வழியாக கலந்துரையாடல் நடைபெறுகிறது. இஸ்ராயேல் அடிமை பெண்ணின் வழியாக ஆலோசனைகள் நடைபெறுகிறது. அந்த இஸ்ராயேலின் அடிமை பெண்ணின் வழியாக அற்புதங்கள் நடைபெறுகிறது. Problems can arise when there is a lack of understanding. So it is important for people from different faiths to come together and engage in dialogue and discussion in order to better understanding one another. Better understanding. ஒருவரை ஒருவர் புரிந்து ஒரு சுமூகமாக ஒரு இறைவன் விரும்புகின்ற வாழ்வை இன்றைக்கு உறுதி செய்ய புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடவுள் எப்பொழுதும் தன் ஆற்றலை வெளிப்படுத்தும் செய்தியாளர்களை, செய்தி
நற்செய்தியாளர்களை அவர் வைத்திருக்கிறார். தன் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற, தன் வலிமையை வெளிப்படுத்துகின்ற, தன்னுடைய மாண்பை, தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்துகின்ற செய்தியாளர்களை எப்பொழுதும் அவர் வைத்திருக்கின்றார். The slave girl in a foreign land says to her mistress, I wish that my master were with the prophet who is in Samaria. சமாரியாவிலே இருக்கின்ற அந்த தீர்க்கதரிசி முன்னிலையிலே என் தலைவர் இருப்பார் என்றால் அவர் சுகப்படுத்தப்படுவார். என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, he will cure, அவர் குணப்படுத்தப்படுவார். How God connect his saving grace through his messengers. தன்னுடைய செய்தியாளர்களின் வழியாக எப்படி இறைவன் தன்னுடைய மீட்பளிக்கின்ற அந்த கிருபையை எப்படி அவர் கனெக்ட் செய்கின்றார். தன்னுடைய செய்தியாளர் யார்? அங்கே செய்தியாளர் ஒரு அடிமை பெண், பெயர் தெரியாத ஒரு அடிமை பெண். அந்த பெயர் தெரியாத அடிமை பெண் வழியாக தன்னுடைய சேவிங் கிரேஸ், இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கின்ற ஒரு கிருபையை அங்கே தொடர்பு படுத்துகின்றார், அங்கே கம்யூனிகேட் செய்கின்றார் என்பதை பார்க்கிறோம். We need to listen. The prophet Elisha, he was in Samaria. அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, எங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது? Samaria was the place of untouchable. தீட்டு என்று சொல்லப்படுகின்ற, தீண்டத்தகாதவர்கள் வாழுகின்ற ஒரு இடம்தான் சமாரியா. தாழ்ந்து போன மக்கள் வாழ்கின்ற இடம்தான் சமாரியா. அந்த பகுதிகளுக்குள் யாரும் நுழைய மாட்டார்கள். யூத மக்கள் அங்கே நுழைவதற்கு அங்கே பல்வேறு விதத்திலே அவருடைய இதயம் அங்கே இடம் கொடுக்காது. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகள், அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சமாரியாவிலே சென்று தங்கியிருந்தார். எந்த இடத்திலே தாழ்த்தப்பட்டவர்களோ, எந்த இடத்திலே ஒடுக்கப்பட்டவர்களோ, எந்த இடத்திலே ஓரம் கட்டப்பட்டவர்களோ, எந்த இடத்திலே மாண்பு இழக்கப்பட்டவர்களோ, எந்த இடத்திலே தீட்டு என்று சொல்லப்படுகின்ற மக்கள் வாழ்கிறார்களோ, அங்கே என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தங்கியிருந்தார். 3 நாட்கள் சமாரியாவிலேயே தங்கி அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றார். மேசியா என்பதை முதன்முறையாக சமாரியா பெண்ணுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அந்த சமாரியாவிலே இருக்கின்றவர் தான் எலிஷா தீர்க்கதரிசி. அந்த இடத்திலே தான் நாமானுக்கு அங்கே சுகம் கிடைக்கின்ற அற்புதம். அந்த இடத்திலிருந்து நற்செய்தி போகிறது, நீ யோர்தானுக்கு சென்று 7 தரம் நீ முழுகி. The good news, the healing, the transformation, it is from the place of untouchable. ஒரு 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 தொடக்கூடாத ஒரு இடத்திலிருந்து, தீட்டு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலிருந்து அங்கே சுகம் புறப்பட்டு செல்லுகின்றது, சுகமளிக்கின்ற ஆற்றல் புறப்பட்டு செல்லுகின்றது என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். The slave girl was a instrument of God's love. கடவுளுடைய பேரன்பை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு தெய்வீக கருவிதான் அந்த சமாரியா, அந்த இஸ்ராயேல் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த சிறு அடிமை பெண். கடவுள் எப்படிப்பட்ட நற்செய்தியாளர்களை பயன்படுத்துகின்றார்? வாழ்வளிக்கின்ற நற்செய்தியாளர்களாக அடிமைகளை இறைவன் பயன்படுத்துகின்றார். யார் எளிதாக கிடைக்கின்றார்களோ அவர்களை வைத்து அரிய பெரிய காரியங்களை இறைவன் செய்கின்றார். The people who are available. நல்லா அவைலபிள் இருக்க மாட்டேன், அப்படி இப்படின்றதுனால simple people for great miracle. மிகப்பெரிய அற்புதங்களுக்கு சாதாரண மக்களை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். கடவுளை யார் அறிந்திருக்கின்றார்களோ, யார் கடவுளை நேசிக்கின்றார்களோ அவர்களை பயன்படுத்துகின்றார். கடவுள் என்னை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நீ ஆண்டவரை நேசிக்கின்றாயா? நீ ஆண்டவருடைய மதிப்பீடுகளை நீ எப்பொழுதும் நடைமுறைப்படுத்துகின்றாயா? ஆண்டவரை பேரன்பு கொண்டு நேசிக்கின்றாயா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய தடங்களிலே நீ நடக்கின்றாயா? என் அன்பிற்குரிய
கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளை யார் அறிந்திருக்கின்றார்களோ, யார் கடவுளை நேசிக்கின்றார்களோ அவர்களை இறைவன் பயன்படுத்துகின்றார். அதுதான் அந்த வேலைக்காரர்களும் பெயர் தெரியாத அந்த சிறு அடிமை பெண்ணும். என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கு சிறு பெண், she was humble, she was obedient, she was insignificant to men. யாருமே பார்க்கக்கூடாத ஒரு மூலையில முட்டங்கிய அடிமை வேலை செய்கின்ற ஒரு பெண், லிவிங் அண்டர் டயர் கண்டிஷன், கொடுமையான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண், அந்த பெண்ணின் வழியாக இறைவன் செயலாற்றுகின்றார். அந்த பெண்ணின் வழியாக இறைவன் நற்செய்தியை கொண்டு சேர்க்கின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வாசகத்திலே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அவர்களுடைய நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்து சூழ்நிலையிலும் ஒத்துழைக்கின்றார். அந்த அடிமை பெண் வாழ்வின் பிரச்சனைகளை வாய்ப்பாக அல்லது கடவுளின் சாட்சிக்கு ஒரு திறந்த கதவை போன்றவளாகின்றாள். as open doors to witness for God. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, சிறிய அற்பமான பலவீனமான பார்க்கக்கூடாத இந்த சிறு பெண் இறைவனுடைய சுகமளிக்கின்ற சர்வ ஆற்றலை சுமந்து செல்லுகின்ற ஒரு கருவியாக அங்கே இறைவன் பயன்படுத்துகின்றார். உலகின் கடவுள் யாவே ஆஃப் த இஸ்ராயல், இஸ்ரவேல் மக்களுடைய யாவே இறைவனை அவரால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் என்பதை மற்றவர்களுக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு கருவி. Nobody can heal, nobody can perform miracle, nobody can do it, nobody can transform your life, but the God of Israel, Yahweh of Israel can. அவரால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்பதை சுட்டி காட்டுகின்ற, சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அடிமை, ஒரு சிறு பெண். ஞானிகளுக்கு வெளிப்படுத்தப்படாதது பாலகர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார் அல்லவா? இதுதான் பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு வெளிப்படுத்தப்படாததெல்லாம் சாதாரணர்களுக்கு என் இறைவன் வெளிப்படுத்தி அவர்களின் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறார் என்பதற்கு ஆதாரம்தான் இந்த இறைவனுடைய மகள், இறைவனுடைய மகள், இறைவனுடைய கருவி, இறைவனுடைய பேரன்பை சுமந்து செல்லுகின்ற ஒரு தெய்வீக கருவி, இறைவனுடைய மிகப்பெரிய அற்புதத்தின் அடையாளமாக இருக்கின்ற அந்த சிறு பெண்ணுக்காக, சிறு பெண்ணை நாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய அழைக்கப்படுகின்றோம். Money, power and wealth cannot save us. Please understand, my dear brothers and sisters in Christ. Please understand. இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கலாம், பணம் என்னை பாதுகாத்து விடும், பணம் என்னை மீட்டுவிடும், பணம் என்னை ரட்சித்துவிடும், பவர், அதிகாரம் என்னை காப்பாற்றிவிடும். நத்திங். சொத்துக்கள், சொத்து சுதந்திரங்கள் இவைகளெல்லாம் என்னை பாதுகாக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். Money, power and wealth cannot save us. It cannot make you spiritual. பணம் ஆன்மீகத்திற்கு உன்னை வழி நடத்தாது. உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய சொத்து, உன்னுடைய சுகங்கள் அங்கே ஆன்மீகத்திற்கு நேராக வழி நடத்த, எஃபெக்டிவ் விட்னஸுக்கு நேராக வழி நடத்தாது. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, but only God's grace and His gifts and blessings in Jesus Christ can do that. ஒருவேளை கடவுளுடைய அந்த கிருபை மட்டும், கடவுளுடைய அந்த வரங்கள், கடவுளுடைய வெகுமதிகள் மட்டும், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். பணம் செய்ய முடியாததை என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய சேவிங் கிரேஸ் செய்யும்.
அதிகாரம் செய்ய முடியாததை என் இறைவனுடைய இஸ்ராயேல் மக்களுடைய இந்த உலகத்தின் இறைவனுடைய ஆற்றல் செய்யும். செல்வங்கள் செய்ய முடியாததை என் இறைவனுடைய ஆற்றல் செய்யும். அதை தான் புரிந்து கொள்ள நாம் அழைக்கவும். What does the scripture teach about the pride of man? Pride. இந்த உலகத்தில் மனிதர்கள் பெருமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். திருமறை என்ன சொல்லுகின்றது? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வாசகத்தை நாம் வாசிப்போம். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. என் அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தை please enumerate in your heart and mind. God hates proud looking, பெருமையோடு, அந்த பெருமையான கண்கள், அந்த பெருமையான தோரணைகளை கடவுள் வெறுக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வாசகம். அகந்தை வந்தால் இலச்சையும் வரும். தாழ்ந்த சிந்தை உடையவர்களிடத்தில் ஞானம் உண்டு. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, அகந்தை எங்கே இருக்கிறதோ அங்கே இலச்சை ஏற்படும். Dishonor. When pride comes, then comes dishonor. ஒருவேளை நாமான் ஒரு பெருமிதத்தோடு தான் இருந்தான். தமஸ்குவில் இருக்கின்ற அங்கே ஆறுகளை காட்டிலும் அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ராயலில் உள்ள ஆறுகள் அனைத்தை விடும் மேலானவை அல்லவா என்கின்ற அந்த பெருமை அது தொடர்ந்து அவனுக்குள் இருந்திருந்தால் அவன் தொழுநோயாளியாகவே செத்திருப்பான். அங்கே the pride, when pride comes, then comes dishonor. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. Pride goes before destruction and a haughty spirit before stumbling. அழிவுக்கு முன்னானது அகந்தை, அந்த பெருமை, அந்த தற்பெருமை. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, the Christian presence in the multifaceted people, the Christian presence in the multi-faith society, a humble presence is needed, not pride presence. அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். அகந்தையோடு கிறிஸ்தவ இருப்பு நிலை பல்சமய மக்கள் வாழுகின்ற இடத்திலே இருக்கக்கூடாது. அகந்தையுள்ள சிந்தனையோடு கிறிஸ்தவ பிரசன்னமும் இருக்கக்கூடாது. பல் கலாச்சார மக்கள் வாழுகின்ற இடத்திலே மனத்தாழ்மையுடையவர்களாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு தெய்வீக கருவியாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, here Naaman had to be brought low. He had to be knocked off his horse. உபதியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வாசகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாலை இடுக்குகளில் வாழ்பவனே, உயரத்தில் குடியிருப்பை அமைத்திருப்பவனே, என்னை தரை மட்டும் தாழ்த்தக்கூடியவன் யார் என உள்ளத்தில் சொல்லிக் கொள்பவனே, உன் இதயத்தின் இருமாப்பு உன்னை ஏமாற்றிவிட்டது. நீ கழுகை போல உயர உயர பறந்தாலும்
விண்மீன்கள் நடுவில் உன் கூட்டை அமைத்தாலும் அங்கிருந்தும் உன்னை நான் கீழே விழச் செய்வேன் என்கின்றார் ஆண்டவர். அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, உபதியா 1 அதிகாரம் 3, 4 வாசகத்தில ஒருவேளை இப்படி பெருமிதம் கொண்டவனாக நாமான் அங்கே காணப்பட்டான். ஆனாலும் God cannot and will not bless us as long as we are full of pride. Full of pride. பெருமை நிறைந்த சூழ்நிலையில ஒருபொழுதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாது. நாம் தாழ்மையோடு இறைவனுடைய கருவிகளாக, இறைமகன் இயேசு கிறிஸ்து அங்கே தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக தன்னையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானதைப் போல தன்னுடைய இடுப்பிலே ஆடையை கட்டிக்கொண்டு, ஒரு துண்டை கட்டிக்கொண்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவியதைப் போல நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவ, ஒருவரை ஒருவர் சுமக்க, பல் சமய மக்கள் வாழுகின்ற சூழ்நிலையில, பல் கலாச்சார மக்கள் வாழுகின்ற சூழ்நிலையில நாம் அனைவரும் தாழ்மையோடு நம்முடைய இருப்பு நிலை அமைய இறைவன் நம்மை அழைக்கின்றார். பெருமிதம் கொண்டால் அங்கே என்ன நடக்கும் என்பதை நாம் திட்டமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். கடவுள் கீழே நம்மை விழச் செய்வார். கீழே விழச் everyone has a God's plan. Those who are indifferent to God's plan, who refuse to commit themselves to God's plan, who attempt to handle life by their own abilities or strategies, will fall down with their proud. தன்னுடைய சொந்த எபிலிட்டி, தன்னுடைய சொந்த ஸ்ட்ராட்டஜி, இவைகளின் வழியாக இறைவனுடைய திட்டமில்லாமல் தன்னுடைய சொந்த விருப்பம் போல வாழ முற்படுகிறவர்கள், பெருமிதத்தோடு இருக்க நினைக்கின்றவர்கள் அங்கே கீழே விழப்பண்ணப்படுவார்கள் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறது. நாமான்ஸ் ஸ்லைட்லி எஸ்கேப்ட். பெருமிதம் இருந்தது, அங்கே தாழ்மை இல்லை. அங்கே தீர்க்கதரிசி எலிஷா அவர்கள் சொன்னதை கேட்க அவனுடைய எண்ணங்கள் மறுத்துவிட்டது. கோபமடைந்து திரும்பி போகின்றான். அப்பொழுதுதான் அங்கே வேலைக்காரர்கள் தடுத்து நிறுத்தி, பெரிய காரியங்களை சொன்னால் செய்திருப்பீரோ, ஏன் இந்த எளிமையான காரியத்தை உன்னால் செய்ய முடியவில்லை? தாழ்மை இல்லை, எளிமையாக புரிந்து கொள்கின்ற எண்ணங்கள் இல்லை. அங்கே பொறுமையோடு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்வதை கேட்க முடியவில்லை. அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, the servants counsel, it was very important. Servants respect the lowly people. Respect the lowly people. இன்றைக்கு தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை நாம் எப்பொழுதும் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த அற்புதத்தில் பணிவிடை செய்யும் வேலைக்காரர்கள் மைய இடத்தை பெறுகிறார்கள். அந்த இளம் யூத சிறு பெண் இஸ்ரேல் கடவுளுக்கு விசுவாசமுள்ள ஒரு சாட்சியாக அவள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தீர்க்கர் எலிசாவை நாமான் சந்திக்க கடவுள் இந்த சிறு பெண்ணின் சாட்சியை பயன்படுத்துகின்றார். தீர்க்கர்களின் வார்த்தைக்கு நாமான் கீழ்ப்படிய வேலைக்காரர்கள் தான் அங்கே கற்றுக் கொடுக்கின்றார்கள். நாமானின் கீழ்ப்படிதல் அவரின் சுகத்துக்கும் யெகோவாவில் பற்றுமையை வைப்பதற்கும் உதவியாக இருந்தது. What we learn from this miracle, what we learn, நாமானுடைய கீழ்ப்படிதல் தான் அவருடைய சுகத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. யெகோவா இறைவனிலே பற்றுமை வைப்பதற்கு அது உதவியாக இருந்தது. அங்கே நாமான் அழகாக சொல்ல, அங்கே திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள்கள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். வேறு எங்கும் கடவுள்கள் இல்லை. இதோ அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். அங்கே மிக தெளிவாக இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். இஸ்ரவேலின் கடவுள்தான் மாட்சிமைக்குரியவர் என்பதை பற்றுமையாக உறுதியாக அங்கே பற்றுமை கொள்வதை பார்க்கிறோம். No matter who you are, no matter
no matter where you are, நீ யாராக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் கடவுள் அவர் பணிக்கு உன்னை பயன்படுத்துவார். அவர் உன்னை பயன்படுத்துவார். நீ எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் கண்டிப்பாக உன்னை அவர் பயன்படுத்துவார். God can use your service. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வாசகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். So servants respect the lowly people. அந்த வேலைக்காரர்களை பார்க்கும் பொழுது அங்கே அவர்களை மதிக்கும் பொழுது மட்டும்தான் அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. அந்த பெயர் தெரியாத அந்த சிறு யூத சிறு பெண் இஸ்ராயேல் கடவுளுக்கு ஒரு விசுவாசமான சாட்சியாக கட்டி எழுப்பப்படுகின்றார். என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, சப்போசிஷன்ஸ், அனுமானங்கள் ஒருவேளை தவறாக உங்களை நடத்திவிடலாம். சிரியாவின் அரசன், இஸ்ராயேலின் அரசன் இந்த அற்புதத்தை நடத்துவார் என்று ராங் அசம்ஷன் போகிறது. இஸ்ரவேலின் அரசனை நோக்கி போகின்றான். ஒரு ராங் அசம்ஷன். அங்கே கடவுளை நோக்கி அவன் செல்லவில்லை. தவறான அனுமானங்கள் போருக்கு வழிவகுத்துவிடும். ஃபால்ஸ் அசம்ஷன் ஆல்மோஸ்ட் லீட் டு எ வார். ஒருவேளை அங்கே சண்டைக்கு வழிவகுக்குமோ என்று இஸ்ராயேலின் அரசன் தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்வதை பார்க்கிறோம். நாமானின் தவறான எண்ணம் தீர்க்கர் எலிசா சில சமய சடங்குகள் வழியாக தொழுநோயை குணப்படுத்துவார். ராங் அசம்ஷன். ரிச்சுவல்ஸ் மூலமாக அங்கே அவர் என்னை தொடுவார், இப்படி செய்வார், அப்படி செய்வார், இதையெல்லாம் செய்வார், இந்த பலிகளை எல்லாம் செலுத்து, அப்படி இப்படி செய்யலாம் என்றெல்லாம் சொல்வார் என்று நினைத்து ரிச்சுவல்ஸ், சமய சடங்குகளின் வழியாக இந்த அற்புதம் நடக்கும் என்கின்ற ராங் அசம்ஷன். அவருடைய தவறான அனுமானம் அவனை தொழுநோயினராகவே தன் வீட்டிற்கு திரும்ப அனுப்ப பார்த்தது. ராங் அசம்ஷன். திரும்ப போய்விட்டிருப்பார். என்ன இது, யோர்தான்ல போய் 7 முறை மொழி சொல்றாரு இல்ல, நான் இப்படியெல்லாம் சடங்குகள் இருக்கும் என்று நினைத்தேனே, இப்படியெல்லாம் தொட்டு செயல்படுத்துவார்கள், குணப்படுத்துவார்கள் என்று நினைத்தேனே, இப்படியெல்லாம் அரிய பெரிய மருந்துகளை கொடுத்திருப்பார்கள் என்று நினைத்தேனே, ஒன்றுமே இல்லை, தண்ணீரிலே முழுகு என்று சொல்லிவிட்டானே என்று சொல்லி அங்கே ராங் அசம்ஷன். என் அன்பிற்குரியவர்களே, அங்கே கேயாஸ், தவறான எண்ணங்கள், சிந்தனை, கேயாசனுடைய அந்த தவறான எண்ணங்கள், பாவத்தோடு அவன் வெளியேற வேண்டியிருந்தது. ராங் அசம்ஷன் ஆஃப் கேயாஸ். எலிசாவோடு உதவியாளராக இருந்த, அங்கே வேலைக்காரனாக அங்கே பணிவிடை செய்திருந்த கேயாசி, அங்கே தவறான எண்ணங்கள் பாவத்தோடு அவன் வெளியேற வேண்டியதாக அமைந்தது. கடவுள் அங்கே நீதி செய்வதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக செல்ஃபிஷ்னஸ். முதலாவதாக servants. We need to respect the lowly people. இரண்டாவதாக suppositions. It must be right. தவறான அனுமானங்கள் இருக்கக்கூடாது, தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நீதி செய்கின்றவராக இருக்கின்றார். மூன்றாவதாக செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். நாமான் இறை கிருபையால் முழுவதுமாக குணப்படுத்தப்படுகிறது. கேயாஸ் கடவுளின் மாட்சிமையை அங்கே திருடி விடுகின்றான். He robbed God of glory. He robbed. நாமானிடம் வெகுமதிகளை கேட்டதினாலே, அங்கே கேட்டு பெற்றுக்கொண்டதினாலே, இலவசமாக தரப்பட்ட இறை உதவிக்கு, சுகத்திற்கு, புது வாழ்விற்கு அங்கே இறை மாட்சியே அங்கே களவாடப்பட்டு விட்டது. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, சீரிய மக்கள் எப்படி சிந்தித்திருப்பார்கள்? கடவுள் உதவி பெறுவதற்கு இப்படி வெகுமதிகளும் வெள்ளியும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ராங், அந்த சுயநலத்தினாலே ஒருவேளை அநேக மக்கள் இடரல் அடையக்கூடிய ஒரு நிலைமை சீரிய மக்கள் சிந்தித்திருப்பார்கள். இந்த கேயாசினுடைய தவறான செயலினாலே கடவுளுடைய உதவி பெறுவதற்கு இப்படி செய்ய வேண்டுமா? கடவுளுடைய சுகம் பெறுவதற்கு, கடவுளுடைய கிருபையினாலே
மாற்றுருவாக்கம் அடைய வேண்டும் என்பதற்கு இப்படி செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு சூழல் அந்த கேயாசினுடைய சுயநலத்தினாலே ஏற்பட்டது. கேயாஸ் நாமானிடம் பொய் சொன்னான். அந்த கேயாஸ் தீர்க்கர் எலிசாவிடமும் பொய் சொன்னான். அந்த கேயாசே அவரை ஏமாற்றிக் கொண்டார். பொய் பேசுவதின் வழியாக தன்னையே ஏமாற்றிக் கொண்ட கேயாஸ் ஒரு சுயநலவாதியாக அங்கே இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் அவரால் கடவுளிடம் பொய் சொல்ல முடியவில்லை. He cannot. Keasi become poor by getting rich. மிகப்பெரிய செல்வந்தன் ஆவதற்கு ஆசைப்பட்ட கேயாசி அங்கே ஏழையாக்கப்பட்டான். செல்வந்தனாக ஆக ஆசைப்பட்டான், ஆனால் அவன் ஏழையாக்கப்படுகின்றான். அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, திருமறையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மிக சுருக்கமாக லேவியராகமம் புஸ்தகத்திலே தொழுநோய் பாவத்தின் காட்சியாக அங்கே விளக்கப்படுகிற லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்திலே கேயாஸ் தொழுநோயால் ஆக்கப்பட்ட அந்த சூழல் பிகாஸ் ஆஃப் கவர்ட்னஸ் அண்ட் டிசப்ஷன், பேராசை, மோசடி, மாய்மாலத்தின் காரணத்தினாலே அங்கே தொழுநோய் கேயாசையும் அவனுடைய குடும்பத்தையும் பிடித்தது. கேயாசும் அவனுடைய குடும்பமும் தொழுநோயிலேயே சாக வேண்டும் என்கின்ற ஒரு சாபக்கேற்றுக்குழு நேராக அங்கே தள்ளப்பட்டதை பிகாஸ் ஆஃப் த கவர்ட்னஸ், பிகாஸ் ஆஃப் த டிசப்ஷன். என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை, மிரியாம் தொழுநோயாளியாக அங்கே ஆக்கப்பட்டார். ஏனென்று சொன்னால் அங்கே இறைவனையும் அங்கே இறைவனுடைய பிரதிநிதியான மோசேயையும் திறனாய்வு செய்கின்றார்கள் மற்றும் பொறாமையினாலே அங்கே பேசுகின்றார்கள். ஆண்டவருடைய பிரதிநிதியான மோசேக்கு எதிராக பேசியதினாலே அங்கே அவர் அங்கே தொழுநோயாளியாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். உசியா அரசன் தொழுநோயாளியாக்கப்பட்டார் அவருடைய பெருமையினாலே. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16 23 வசனங்கள். இன்று கடவுள் இதை இப்படி மக்களுக்கு செய்தால் என்ன நடக்கும்? அங்கே கேயாஸ், மிரியாம், அந்த 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 இடத்திலே உசியா அரசன் இப்படி ஒருவேளை அப்படி நிச்சயமாக நடைபெற கூடாது என்பதுதான் கிறிஸ்தவ இருப்பு நிலை. பல்சமய மக்களுக்கு மத்தியில சாட்சியாக வாழ வேண்டிய ஒரு இருப்பு நிலை, தாழ்மையோடு வாழ வேண்டிய ஒரு இருப்பு நிலை, நீதியோடு வாழ வேண்டிய ஒரு பிரசன்ஸ் in the multi faith society. உண்மையோடு வாழ வேண்டும் என்கின்ற இருப்பு நிலை, பொறுமையோடும் அன்போடும் கனிவோடும் பரிவிரக்கத்தோடும் வாழ வேண்டும் என்கின்ற இருப்பு நிலைதான் கிறிஸ்தவ இருப்பு நிலை. என் அன்பிற்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, my dear brothers and sisters and friends in Christ, please understand the hidden sins of the spirit are dangerous. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வாசகத்தில உடலிலும் உள்ளத்திலும் மாசு ஏதுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்தும் கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோமாக. உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவும் இல்லாமல், மாசில்லாத ஒரு வாழ்வு, சுத்தமான ஒரு வாழ்வு, இயேசு விரும்புகின்ற வாழ்வு, இயேசுவை பிரதிபலிக்கின்ற வாழ்வு, இஸ்ராயேலின் யாவே இறைவனை பிரதிபலிக்கின்ற வாழ்வு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிரதிபலிக்கின்ற வாழ்வு, பொறுமையையும் அன்பையும் பிரதிபலிக்கின்ற வாழ்வு, தாழ்மையையும் மன்னிப்பையும் பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்வு, மாசில்லாத ஒரு வாழ்வு, உடலிலும் உள்ளத்திலும் மாசு ஏதுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம், நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். பல்சமய சூழ்நிலையில பல மக்கள், பல கலாச்சார மக்கள் வாழ்கின்ற சூழ்நிலையில கிறிஸ்தவ இருப்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம், கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம். கடவுளுக்கு பயந்து நிறைவடைய, தூய வாழ்விலே நிறைவடைய இறைவன் நம்மை அழைக்கின்றார். பல நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவனை மாட்சிமைப்படுத்த, இறைவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த, இஸ்ராயேலிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த இறைவனுடைய அந்த சிறு மகளை போல, சிறு பெண்ணை போல இறைவனுடைய ஆற்றலை இருக்கின்ற இடங்களிலே, பணி செய்கின்ற இடங்களிலே வெளிப்படுத்தி காட்ட கடவுள் நம்மை அழைக்கின்றார்.
கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அனைத்து வாழ் மக்களும் இறைவனின் மகிழ்ச்சிக்கும் இறைவனுடைய மீட்பிற்கும் உட்படுத்தப்பட்டவர்கள். எல்லா மக்களும் மகிழ்ந்திருக்க வேண்டும். எல்லா மக்களும் இறைவனுடைய மீட்பிற்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட இறைவன் நம்மை அழைக்கிறார். இறைவனுக்கு மகிமையும் மாட்சிமையும் கனமும் சதாகாலமும் உண்டாவதாக. ஆமேன். கண்களை மூடி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் இறைவா, தாயும் தந்தையுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில இறைவா, உம்முடைய வேதத்தில் இருக்கின்ற அதிசயங்களை காணும்படியாக ஒரு தூய்மையான வாழ்விலே எங்களை வழிநடத்த நீர் கொடுத்த அழைப்பிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மாசில்லாமல் உள்ளத்திலும் உடலிலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்திக் கொள்ள இறைவன் கொடுத்த அழைப்பிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இறைவா, உமக்கு அஞ்சி வாழ்கின்ற வாழ்க்கையை நீர் எப்போதும் எங்களுக்கு தாரும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில உம்முடைய அற்புதத்தை சுமந்து செல்லுகின்ற, உம்முடைய ஆற்றலை சுமந்து செல்லுகின்ற, உம்முடைய வலிமையை சுமந்து செல்லுகின்ற, உம்முடைய மாற்றுருவாக்க மதிப்பீடுகளை சுமந்து செல்லுகின்ற, பல சூழ்நிலையில பல் சமய மக்களும் பல் கலாச்சார மக்களும் வாழ்கின்ற இடங்களில கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு தெய்வீக கருவிகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த தந்தையே. ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் தாயும் தந்தையுமாகிய இறைவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், புதிய கிருபைகள் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், பிள்ளைகளோடும், நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தோடும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடங்களிலே இருக்கின்ற அனைத்து சமய நம்பிக்கை மக்களோடும், அனைத்து கலாச்சார மக்களோடும், அவர் தம் விடுதலை வாழ்வோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமேன், ஆமேன்.